வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பல்லவியை காதலித்தேன், பிறகு ஏற்பட்ட பிரச்சனை, இப்பவும் அந்த வழி. ஜிஎம் குமார் ஓப்பனாக பேசிய விஷயம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இயக்குனர் மற்றும் நடிகராக இருக்கும் நடிகர் ஜிஎம் குமார் பேட்டி ஒன்றில் நடிகை பல்லவியை காதலித்தது பற்றி பேசியிருக்கிறார். அது இணையதளத்தில் அதிகமான கருத்துக்களை பற்றி வருகிறது. அது பற்றி வாங்க இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். சினிமா துறையில ஒன்றாக நடித்து அல்லது ஒரே படத்தில் வேலை செய்து பலருமே காதலித்து திருமணம் செய்திருக்காங்க. ஆனால் அவர்களின் பலரும் திருமண வாழ்க்கையில் ஒன்றாக பயன்படுத்திப்பதில்லை. ஒரு சிலர் மட்டும்தான் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக கொண்டு போயிருக்காங்க. அந்த வகையில நடிகரும் மற்றும் இயக்குனருமான ஜிஎம் குமார் தன்னுடைய படத்தில் நடிகையாக நடித்த பல்லவியை காதலித்த பிறகு பிரிந்திருக்கும் பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் ஜிஎம் குமார் முதலில் பாக்யராஜிடம் அஸ்டண்டாக இருந்து பிறகு அறுவடை நாள் என்ற திரைப்படத்தின் மூலம்தான் இயக்குனராக மாறியிருந்தார். முதல் திரைப்படம் இவர் நினைத்த அளவிற்கு பெரிய வெற்றி பெறவில்லை. ஆனால் அதற்கு பிறகு இவர் இயக்கி தயாரித்த 4 படங்கள் அடுத்தடுத்து சென்சார் பிரச்சனையால் சிக்கியிருக்கிறது. அந்த நேரத்தில் அதிகமான கடனில் மூழ்கிய ஜிஎம் குமாருடன் இருந்த பலருமே விலகியிருக்காங்க. அப்போது ஜிஎம் குமாருக்கு சப்போர்ட்டாக நடிகை பல்லவி தான் இருந்திருக்காங்க. பல்லவி வேலைக்காரன் திரைப்படம் உட்பட பல திரைப்படங்கள்ல தமிழ்ல நடிச்சிருக்காங்க. பல்லவிக்கும் ஜிஎம் குமாருக்கும் முதல்ல அறிமுகம் ஏற்பட்டது ஒரு திரைப்படத்துல ஆக்சனானதாம். தன்னுடைய படத்தின் ஆடிஷனுக்காக பலரையும் இன்டர்வியூ செய்து கொண்டிருந்த ஜிஎம் குமார் கண்ணில் பல்லவி பட்டிருக்காங்க. அவரிடம் ஜிஎம் குமார் ஒரு வசனத்தை கொடுக்க அதை அழகாக பல்லவி பேசிவிட்டாங்களாம். உடனே அவரை மற்றவரிடம் அறிமுகப்படுத்த அப்போது எல்லோருமே நீ நல்ல ஆளாதான் பிடிச்சிருக்க. இவங்க ஏற்கனவே கன்னட தெலுங்கு பிரபலமாக இருந்தாங்க. அப்பதான் ஜிஎம் குமாருக்கு இவங்க நடிகை என்பது தெரிய வந்தது. அதற்கு பிறகு முதல்ல நட்பாக தொடங்கி பிறகு காதலிக்கு இருவருமே ஏற்பட்டாங்க. ஆனால் தொடர்ச்சியாக தன்னுடைய திரைப்படங்கள்ல சென்சார் பிரச்சனை சிக்கியிருந்த நிலையில விரக்தியில ஜிஎம் குமார் ஊட்டியில காட்டிற்கு சென்று விட்டாராம். அங்கு காதலை விட போட்டோ எடுப்பது நல்லா இருக்கு என்று 6 வருடம் காட்டிற்குள் இருந்து விட்டாராம். அப்போதான் பல்லவி ஜிஎம் குமாரை பிரிந்திருக்காங்க. இது குறித்து ஜிஎம் குமார் பேசுகையில், நான் பல்லவியுடன் நிறைய முறை கார்ல போயிருக்கேன். ஆரம்பத்துல பாம்பே போகும்போது குறைந்த 45 மணி நேரம் ஆகும். அதற்கு 50 மணி நேரம் ஆனது. இப்போதெல்லாம் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த பயணத்தில் தூரம் 1500 கிலோமீட்டர் 21 மணி நேரத்துல கார்ல கடந்து விட முடியும். முன்பெல்லாம் நானும் பல்லவி கார்ல பாம்பேக்கு போவோம். ஆனால் இப்போது நான் செல்கிறேன், அவள் அவளுடைய கணவரோடு செல்கிறார். நானும் பல்லவியை பிரிந்த பிறகு அவள் என்னை பாம்பேக்கு ஒரு முறை அழைத்திருந்தாங்க. அப்போ கூட நான் என்னிடம் காசு இல்லை என்று சொன்னேன். ஆனால் அவள் பெட்ரோல் தாங்குவது உள்ளிட்ட எல்லா விஷயங்களுமே நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாள். தற்போது பல்லவி சந்தோஷமாக இருக்காங்க. ஆனா அவளுடைய மகன் இறந்த போது பல்லவி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவளுக்கு தற்போது மிகவும் நல்ல கணவர் அமைந்திருக்கிறார். வெளிநாட்டவர் கூகுளில் பொறியாளராக பணியாற்றி கொண்டிருக்கார். அவருக்கு குழந்தை இல்லை. அவளுக்கு அப்போதான் உடலில் ஏதோ பிரச்சனை இருந்தது. முன்பு அவளுக்கு இங்கு இருந்த போது கடன் தொல்லை இருந்தது. இப்போ அவளுக்கு கடன் தொல்லை இல்லை. 2008ஆம் ஆண்டு அவள் என்னை விட்டு சென்று விட்டாள். ஆனால் நிச்சயமாக காதலாக எமோஷனாக இருக்கத்தான் செய்தது. ஆனால் காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக போய்விட்டது. மாயாண்டி குடும்பத்தார், வெயில், அவன் இவன் போன்ற படங்களில் சோகமான காட்சியில் நடிக்கும் போதெல்லாம் நான் அவள் என்னை விட்டு சென்ற பிரிவினை நினைத்துதான் நடிப்பேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.